தேமுதிக, பாமக உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க கூட நம்ம பேசும்போது ஒரு அதிகாரப்பூர்வமா இல்ல அவங்க பேசும்போது அவங்களுமே வந்து அதை தான் சொல்றாங்க. என்னன்னா கட்சியில தன்னை நிலைநிறுத்திக்கிறதுல தான் அவர் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்ப தேர்தலுக்காக வர்றாங்க, நாங்க எப்படி உடனே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தேர்தல் கூட்டணி இப்ப தொடர்பான பேச்சுக்களை தேர்தல் அப்பதான் பேச முடியும். ஆனா எடப்பாடிக்கு ஒரு கூடுதல் கடமையும் ஒரு என்ன சொல்றது ஒரு சுமையும் இருந்தது கூட சொல்லலாம். ஏதேதோ பண்ணி கட்சியை தன் பக்கம் கொண்டாந்தாச்சு. ஆளுமை மிக்க தலைவன் நான், வெற்றிகரமான தலைவர் நான், ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியும் என்னாலே, என்னை நம்பியும் கட்சிகள் வருவார்னு முதல்ல தொண்டர்களுக்கு அவர் நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த கடமையை சுத்தமா அவர் மறந்துட்டாரோன்னு பாக்குறேன். அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி துளி கூட கொல்லப்படல. இல்லாத ஒண்ணு நீங்களும் சொல்லல. பொது வெளியில அப்படிதான் ஒரு பேச்சு இருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து அதுல முதலமைச்சராகி இன்னொரு முறை முதலமைச்சர் ஆகணும்னு காட்டுற ஆர்வத்தை அதிமுகவுடைய குரல் நாடாளுமன்றத்துல ஒழிக்கணுங்கிறதுல அவர் கொஞ்சம் கூட காட்ட மாட்டார்ன்ற விமர்சனம் அதிமுகவிலே இருக்கு. அதுதான் அப்படியே பொது வழிக்கு வந்து எதிரணி நிறைய பேச வைக்குது. துரதிருஷ்டவசமான சூழல் தான். ஆனாலும் கூட தேமுதிக இன்னும் முழுமையாக கதவுகளை அடைக்கலன்னு தான் பாக்குறேன். குறைஞ்சபட்சம் வாக்கு வங்கியை நிரூபித்த சில கட்சிகளையாவது அதிமுக சேர்த்தாதான் அந்த கட்சியுடைய கடந்த கால வரலாறுக்கு அது பெருமை சேர்க்கிறதா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுமே சொல்றாரு, 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, வெளிப்படையாவே எல்லாமே தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுல தந்தையும் மகனுமே இருவேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறதா தகவல் வருது. எதுவுமே உறுதி கிடையாது. வேற அரசியல் தான் கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது. சீட் பேரன்னு சொல்லலாம், பண பேரன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட நம்ம டீசெண்டா நாகரிகமா சொன்னோம்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு பார்வை பார்க்கிறார், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பார்வை பார்க்கிறார். அவர் எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது ராமதாஸ் பலவீனம்னு நினைக்கிறார். கட்சிக்கு நல்லது இல்லை, எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கலாம். ஆனாலும் கூட 2 பேரும் ஒருமித்த முடியும். கட்சியே உடைய போதெல்லாம் சில பேர் சொல்றாங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அவ்வளவு சுலபத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியை உடைத்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு நான் அவரை ஓரளவு தெரிஞ்சதுனால சொல்றேன். அந்த அளவுக்கு போகாது. ஆனாலும் கூட நாங்கள் இன்னும் ஏது கூட்டணியை முடிவு செய்யவில்லை அப்படின்னு வழக்கறிஞர் பாலு கூட ஒரு பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருந்தார். பேரங்கள் தொடருதுன்னு நினைக்கிறேன். சீட் பேரம் தான், நான் கொச்சைப்படுத்தல. அது சுயநல அரசியல் தானே. அது தேர்தல்ங்கிறதே வந்து கூட்டணி அப்படின்னு வந்தாலே தன் கட்சியினுடைய சுயநலம், எதிர்கால வளர்ச்சி, கட்சியினுடைய இருப்பு அப்படிங்கிற எல்லா காரணிகளையும் மனசுல வச்சா எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. முடியட்டும், பார்ப்போம். என்னன்னா அதிமுக பார்வையிலிருந்து பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் பக்கம் தக்க வைக்க வேண்டிய, இழுத்து வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் அதிமுகவுக்கு தான் அந்த நிர்பந்தம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை.